ஒரு வாரமாக கண்ணு முடிச்சு நம்மலாம் எல்லாம் கஷ்டப்பட்டு சேஜி போட்டு எல்லாம் செஞ்சுருக்கிறோம். இது வரைக்கும் இறங்கி ஒரு 10 நிமிஷமாக பேசணும் மேலே. நான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் நானும் என்ன வயசுக்கு முன்னாடி எனக்கு 58 வயசு ஆகுது. நானும் இன்னைக்கு 20-30 வருஷம் 75 நாள் இந்த கட்சியில் இருக்கிறேன். ஆனால் இவ்வளோ காலையிலேருந்து எடப்பாடியார் வருவார், அவரை பார்க்கலாம், நம்மகிட்ட வார்த்தை பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ ஆவலோட வெயிலும் இப்போ காற்றும் பனியும் பாராமல் அவ்வளோ உழைச்சி இவ்வளோ கொடி கட்டி இவ்வளோ மக்களை திரட்டி இவ்வளோ பேர் நாங்கள் வேலை கட்டி விட்டு குழந்தை குட்டியோட எல்லாம் நிற்கிறாங்க. இன்றைக்கி எல்லோரும் போகும்போது நாங்கள் எல்லாம் எங்கள் 2 நிமிஷம் கூட எங்களுக்காக ஒதுக்காமல் அப்படி போகிறாங்கன்னா எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. இதான் அம்மாவாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நின்று இருப்பாங்க. நின்று எங்களுக்காக பேசி இந்த மாதிரி உங்கள் கஷ்டம் தீக்கிறோம் போகிறோம் வரோம் எல்லாத்தையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ கூட்டத்தை சேர்த்து நாங்கள் இன்னைக்கு போகும்போது அவங்க போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. என் மனநிலைமை தான் இங்கே கூடி இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களோட மனநிலைமையும். நன்றி. நாங்கள் தலைவரை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தோம், எங்களை காட்டாமல் கூட்டி போயிட்டாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், நான் வேண்டி விரும்பி அந்த கட்சியில் இருக்கவேன். என்ன நான் பார்க்கணும்னு நினச்சேன், அசிங்கப்படுத்திட்டு போயிட்டார். அதான் எங்கே பேசினார், உள்ளே உட்காந்துட்டு போகிறாரு. அப்போ இது பேசுவேன்னு எதிர்பார்த்துருந்தீங்க, பேசலை. உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? உண்மையாக இவர் எங்களுக்கு ஒரு மாற்றமாக உருவாக்குறேன்னு நினச்சோம். அதே திமுக மாதிரி இவரும் போயிடுவார் போல இருக்கு. இல்லை உங்க மனநிலை எப்படி இருக்கு? உங்க மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப மன நொந்து போயிருக்கேன். மனசு கஷ்டமாகுதுங்க, மனசு கஷ்டமாகுது. என்ன பண்றது? சார் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலையை விட்டுட்டு நாங்கள் ஓடாங்க சார். எங்களை நின்று இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு ஓடாங்க, நின்று பதில் சொல்லாத போகிற பேசலாம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்காது சார். எவ்வளோ தூரமாக கஷ்டப்பட்டு வரோம் சார். நாங்க பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து விவரம் தெரிஞ்சதுல இருந்து இன்னமும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுறோம். வேற எதுக்குமே நாங்கெல்லாம் மாத்தி போட்டது கிடையாது சார். எந்த ஊரு, எங்க வேலை பாக்குறீங்க? எடப்பாடி பார்க்க தான் நீங்க வந்தீங்களா? ஆமா, திருக்கண்டேஸ்வரம் நெல்லிபுத்துல வேலை செஞ்சோம். இப்படியே வந்து பார்த்துட்டு போகணும்னு வந்தோம். ஆனா அவங்க பேசவே இல்லை சார். விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ரெட்டலைக்கு தான் ஓட்டு போறேன்னு சொல்றீங்க. இப்ப எடப்பாடியை நீங்க உங்களை பார்க்க பேசுறதுக்காக பாத்தீங்க, அவர் வரல. இப்ப எப்படி இருக்கு மனநிலை? மனசு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு, மனசு உடைஞ்சு போயிருச்சு. ஆமா, மனசு கஷ்டமா இருக்கு, மனசு உடைஞ்சிச்சு. இந்த ஏரியா தான், இந்த ஊர் தானப்பா? இவ்வளோ நாளாக இருந்த எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்காம போயிட்டாரு. அவர் ஒரு வாரத்தோட பேசவே இல்லை. அவர் இப்போதான் இதேமாரி ஏமாத்துற மாதிரி தான் முன்னாடி பின்னாடி ஏமாத்துவார். எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? சும்மா 2 மணி நேரமா நின்று வரணா இறங்கி இப்போ ஒரு வாரத்தோட பேசிட்டு கூட போவேண்ணா. நாங்கள் நெல்லிக்குப்பம் தானே, நாங்கள் நெல்லிக்குப்பம் தான். தலைவர் வரணுமா ஆறுதலாக ரொம்ப காற்று பார்க்கலான்னு பார்த்தோம். இத்தனை நாள் எல்லாம் ஊருக்கு போனார், எல்லாருக்கும் ஏஞ்சி மேலே வந்து சொன்னாங்க. மேலே வந்து அப்பெல்லாம் பேசின அப்புறம் 2 வார்த்தை. சார் நாங்களும் ஊருக்காரங்க எல்லாம் ஊர் ஆசையாக இருந்தோம். சார் அண்ணன் தலைவர் வருவார் மேலே இருந்து பேசுவார்ன்ட்டு. நாங்களும் ரொம்ப ஒரு 3 மணி நேரமாக நாங்கள் நின்றுருந்தோம். 3 மணி நேரமாக நின்றுருந்தோம் வெயிலில். சரி அண்ணன் வருவார், தலைவர் வருவான்ட்டு. ஆனால் அவர் வந்தார் மேலே வந்து வணக்கம் நெல்லிக்குப்பம் மக்களேன்னு சொல்லினால சந்தோஷமாக வந்திருப்போம். எதுவுமே சொல்ல மட்டும் உள்ள டாட்டா கட்டு போயிட்டார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயசானவங்க ரொம்ப குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் ஒரு 4 மணி நேரமாக கடந்துட்டு 4 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு மாலை ரெடி பண்ணோம், மாலை வேஸ்ட் வச்சு மேலேஞ்சு கை ஆச்சுருந்தா கூட எங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஒரு 5 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஐயா வந்து கை நல்லா பேசுவார்னு சொல்லிட்டு. அதான் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது.